ஆண்டவனே அந்த அன்னை மரியாளை பார்த்து அருளை அள்ளி பொழியக்கூடிய விதத்திலே அருள் நிறைந்தவளே வாழ்க என்று விண்ணகம் முழங்க மண்ணகத்திலே விண்ணகத்தின் தூதராக அந்த கபிரியேல் தூதர் வந்து அந்த அன்னையை பார்த்து சொல்லுகிறான், அருள் நிறைந்தவளே வாழ்க. கிராசியா பிளேனா, கிராசியா பிளேனா ஆவே மரியா என்று சொன்னால் கிஞ்சித்தேனும் குறையில்லாத ஒரு நிறைவான அருளை பெற்றிருக்கிறார். கிரேஸ் இன் அபண்டன்ஸ், அருளுக்கு மேல் அருள். இந்த அருள் மரியாளுக்கிடத்திலே அந்த பெட்டகத்திற்குள்ளே பொழியப்படுகிறது என்று சொன்னால் இருக்கக்கூடிய குருக்களை பார்த்து அருள் பொழிவு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அருள் பொழிவு பெற்றவர்கள் நாங்கள் என்றாலும் அந்த அருள் பொழிவு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பொழிவு அல்ல, மாறாக மக்களுக்காக பொழியப்பட்ட அருள் பொழிவு. அதே போன்று மரியாளை கடவுள் அருள் நிறைந்த மரியே என்று அழைக்கிறார். அந்த செய்தி விண்ணக செய்தி, அந்த செய்தி கடவுளுடைய செய்தி. கொண்டு வந்தவன் போஸ்ட்மேன், ஒரு தபால்காரன் அந்த செய்தியை வந்து கொடுக்கிறான். அந்த செய்தி கபிரியேல் தூதனுடைய செய்தி அல்ல, கடவுளுடைய செய்தி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணுலக மக்கள், மண்ணுலகம் இருக்கும் வரை வாழுகிற மக்கள் எல்லோருக்குமாக, நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, வரலாற்றிலே நாளை வரை, இன்னும் இறுதி வரை இந்த உலகம் இருக்கும் வரை மக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான அருளையும் இந்த மரியாளுடைய உள்ளத்திலே, இந்த மரியாள் என்கிற கருவூலத்திலே கடவுள் கொட்டி குவித்திருக்கிறார். எனவே தான் ஊரறிய உலகறிய எக்காலமும் எல்லா இடங்களிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற சப்தம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாம் முழக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அருளுக்கு இவள் கருவூலமாக இருக்கக்கூடியவள். இந்த சின்னமலை சிங்காரத்தாய் என்று சொல்கிறோமே, இவள் அந்த அருளை மட்டும் பெற்றுக்கொண்ட பேழை அல்ல, அருளினால் மட்டும் கொட்டி குவிக்கப்பட்ட ஒரு பெட்டகம் அல்ல, அருளினால் மட்டுமே குவிக்கப்பட்ட ஒரு பேழை அல்ல, மாறாக அருளினால் மட்டுமே நிறைக்கப்பட்ட கருவூலம். இந்த கருவூலத்திலிருந்து அருளுக்கு மேல் அருளை இறைக்க 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 அந்த அருள் வற்றாத ஊற்றாக பொங்கி வரக்கூடிய அருளின் ஊற்றாக அன்னை மரியாள் இருக்கிறாள். எனவே தான் எங்கேயெல்லாம் அன்னை மரியாளை அம்மா என்று அழைக்கிறார்களோ, இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் அம்மானு கூப்பிடுறது கிடையாது. பிறந்த உடனே இங்கிலீஷ் மீடியத்தில் தூக்கி போட்டுருவோம். என் பிள்ளை என்ன அழகாக என்னை கூப்பிடுன்னு பார்த்து அம்மி மம்மி ஜிம்மின்னு கூப்பிட்றதுல நமக்கெல்லாம் சந்தோஷம். ஒரு காலத்தில் அம்மாங்கிற ஒரு வார்த்தை சென்னையில் கேட்டுச்சு, கோட்டையில். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த பிள்ளை அம்மானு கூப்பிடுது? அம்மானு யாரும் கூப்பிட்றதே கிடையாது. இப்போல்லாம் மம்ஸுங்குது. மம்ஸுன்னு அந்த பக்கம் வீங்கிட்டு வர மண்ணாங்கட்டி வியாதி, அதை போய் மம்ஸுங்குது. அம்மாவெல்லாம் இன்னைக்கு மம்மின்னு சொன்னதும் போய் மம்முன்னு ஆகி போச்சு. அடுத்து என்ன கம்முன்னு ஆகுமோ தெரியாது. ஆனால் அம்மா என்று அழைக்கின்ற இடத்திலெல்லாம் இன்றைக்கு எங்கே அம்மானு சத்தம் கேட்குது? மாட்டு தொழுவத்தில் தான் கேட்குது. அம்மானு அதுதான் கூப்பிடுது. மனுஷங்க யாரும் அம்மாவை அம்மானு கூப்பிடுறதுக்கு தயாராக இல்லை. போச்சு கலாச்சாரம், கலன்று போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. என்றாலும் அம்மா என்று அலைக்கழிக்கப்படக்கூடிய அலைகளின் மத்தியிலே கதறி எழுதவர்களை கூட காது கொடுத்து கேட்டு பத்திரமாக கரை சேர்க்கக்கூடியவள் இந்த அருளின் தாய். இந்த அருளின் தாயை எங்கேயெல்லாம் யாரெல்லாம் எந்த மதமாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த காடாக இருந்தாலும், எங்கேயெல்லாம் அம்மா என்று இந்த வார்த்தை ஒலிக்கிறதோ அங்கேயெல்லாம் இந்த தாயானவள் அருளை அள்ளி இறைத்துக் கொண்டே இருக்கிறாள். எனவே தான் இறையருளின் பேழை என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டாவதாக, இந்த கருவூலத்திற்குள்ளே கடவுள் ஏன் அருளை கொட்டி குவித்தார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்ன? பாவத்தினால் வீழ்ந்துவிட்ட இந்த சமூகத்தை, இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பரிதபிப்போடும், என்கிற ஒரு உளத்தகிப்போடும், என்கிற ஒரு ஆசையோடும் அன்போடும் கடவுள் மீண்டுமாக வீழ்ந்துவிட்ட மனுக்குலத்தை தூக்கி எழுத்த வேண்டும். இந்த மனுக்குலம் நிறைவு பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், வாழ்வை பெற வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்பிய அந்த கடவுள் அங்கே ஒரு மீட்பு திட்டத்தை உருவாக்குகிறார்.
அந்த மீட்பு திட்டத்தை உருவாக்குகிறார். அந்தி மாலை பொழுது பள்ளியின் மணியோசை கேட்டு பிள்ளைகள் பட்டாம்பூச்சிகளாக சிதறி ஓடிக்கொண்டு வருகிறார்கள். அங்கே அந்தோ பரிதாபம், ஒரு ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே ஒரு குழந்தை விழுந்து விட்டது. குழந்தை விழுந்து விட்டது என்ற செய்தியை கேட்டு தாயானவள் ஓடி வந்து சாலையின் ஓரத்திலே அழுது புரண்டு கொண்டிருக்கிறாள். பல்வேறு விதமான படித்தவர்கள் வருகிறார்கள், மின் பொறியாளர்கள் வருகிறார்கள், காவல்துறையினர் வருகிறார்கள், இராணுவ வீரர்கள் வருகிறார்கள், அரசியல்வாதிகள் வருகிறார்கள், படித்த மாமேதைகள் எல்லாம் வந்தார்கள். ராட்சத எந்திரங்கள் வந்து குவிக்கப்பட்டன. அந்த குழந்தையை தூக்குவதற்காக, காப்பாற்றுவதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். 3:30 மணிக்கு விழுந்த அந்த குழந்தையை இரவு 9:30 மணி வரை அவர்கள் தூக்க முடியாமல் திணறுகிறார்கள், திண்டாடுகிறார்கள், திகைத்து போய் நிற்கிறார்கள். அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதற்காக ஒளி வாங்கியை உள்ளே சொருகி பார்க்கிறார்கள். குழந்தையின் முனகல் சத்தம் கேட்கிறது. ஒளி வெள்ளத்தை உள்ளே பாய்ச்சி பார்க்கிறார்கள். குழந்தையினுடைய உச்சந்தலை மட்டும் தெரிகிறது. எப்படி தூக்குவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையும் விடிந்து விட்டது, மதியமும் நெருங்கிவிட்டது, மாலை நேரமும் அங்கே அந்தி மயக்கத்தோடு வந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தவர்கள் ஆழ்குழாய் கிணற்றுக்கு அருகாமையிலே ஒரு ஆழ பள்ளம் தோண்டி அதிலே உள்ளே பொத்துக்கொண்டு மேலே வந்து அந்த குழந்தையை தூக்குவதற்காக அவர்கள் முடிவு செய்தார்கள். தூக்கி வந்தார்கள் அந்த குழந்தையை செத்த பிணமாக. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும், படித்தவர்கள் இருந்தும், பல்வேறு விதமான அசுரத்தனமான யந்திரங்கள் வந்து குவிந்தும் ஒரு குழந்தையை, ஒற்றை குழந்தையை உயிரோடு காப்பாற்ற முடியவில்லை. ஒட்டுமொத்தமான மனுக்குலத்தையும் மீட்க வேண்டும். இழந்துவிட்ட வாழ்வை, இழந்துவிட்ட மீட்பை, இழந்துவிட்ட விடுதலையை, இழந்துவிட்ட நிறைவை, இழந்துவிட்ட நிம்மதியை முழுமையாக ஒட்டுமொத்தமான மனுக்குலமும் பெற்றனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மீட்பு திட்டத்தை உருவாக்கிய கடவுளுக்கு கண்களுக்கு முன்னால் பட்டது படித்தவர்கள் அல்ல, ராஜ பரம்பரை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக சாதாரணமான நாசரேத்தூர் நங்கை என்று அழைக்கப்படுகிற, இன்றைக்கு நீங்களும் நானும் சின்னமலை சிங்காரத்தாய் என்று அழைக்கிறோமே, இந்த தாய் தான் அந்த கடவுளுடைய கண்களுக்கு தென்பட்டார். இந்த தாயை பார்க்கிறோம். தாய் கடவுளை நம்பினாள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த மரியாள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன மாத்திரத்திலே அவளுக்கு ஒரு அடையாளத்தையும் காட்டுகிறார்கள். அந்த அடையாளம் என்ன? இதோ வயது முதிர்ந்த நிலையிலே உன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் அங்கே கருத்தாங்கி இருக்கிறாள். எங்க ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மலட்டு கிழவி 80 வயதுக்கு தாண்டினவள் ஒருத்தி கருவுற்று இருக்கிறாள்னு சொன்ன யார்ட்டையா போய் சொன்னோம்னா, கேப்பையில் நெய் வடிதுன்னா கேப்பா இருக்கு மதியங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் நம்புவீங்களான்னு தெரியல. 80 வயது மூதாட்டி, 80 வயதை கடந்த மூதாட்டி, மலடு கிழவி, மலட்டு கிழவிக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னால் யாராவது உலகத்தில் நம்புவார்களா? இந்த மரியாள் நம்பினாள். இந்த மரியாள் நம்பினாள். ஏன் இந்த மரியாளை நாம் பேறு பெற்றவர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரே காரணம்தான். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய கன்னிமரியே, நீ பேறு பெற்றவள். ஆண்டவன் சொல்லிட்டாயா, நடக்கும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, மாதா இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் காடு மேடு கடந்து இரவு பகல் பார்க்காம தொலைநாடு மலைநாடுன்னு சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு சென்று வீட்டில் போய் அங்கே அந்த அம்மா போய் நீ கருவுற்று இருப்பதாக கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது, அடி உனக்கு யாரடி சொன்னா? நான் நக்கல் பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறியா, என்ன அது நடக்கக்கூடியதான்னு சொல்லி ஒருவேளை எலிசபெத் அம்மா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனால் 2 நம்பிக்கைகளும் ஒன்று சேர்கிறது. அங்கே மரியாள் தன் நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கிறாள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை மரியாள் கொண்டிருந்தாள் என்பதை விட தன்னுடைய மீட்பு திட்டத்தை பத்திரமாக சேமித்து வைப்பதற்கு, இந்த மீட்பு திட்டத்தை இந்த உலகிலே காலம் வருகிற பொழுது, கடவுளுடைய நேரம் நெருங்குகிற பொழுது, அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகிற வரை, அந்த மீட்பு திட்டத்தை எந்த கருவறையிலே, எந்த கருவூலத்திலே, எந்த பேழையிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று பார்த்த பொழுது அந்த கடவுளே மரியாளை நம்பினார். நாம் எல்லாம் கடவுளை நம்புகிறோம். மரியாளும் கடவுளை நம்பினார். ஆனால் மரியாளை கடவுள் நம்பினார். தன்னுடைய மீட்பு திட்டத்தை சரியான விதத்தில் நிறைவேற்ற வல்லவள் இவள்தான் என்று சொல்லி கடவுள் நம்பினார். அவளை நம்பியதால் தான் அந்த மீட்பு திட்டத்தை அந்த கருவூலத்திலே வைக்கிறார்.
அந்த மீட்பு திட்டத்தை கருவூலத்திலே வைத்தவர் காலம் நிறைவேறிய பொழுது அந்த கருவறையே அவர் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த கருவறையிலேயே அந்த மீட்பரை வைக்கிறார். அந்த மீட்பரை இந்த உலகிற்கு கொடுப்பதற்காக அந்த கருவறையை, அந்த கருவூலத்தை, அந்த பேழையை, அந்த பெட்டகத்தை கடவுள் முழுமையாக கையாளுகிறார். அந்த கருவூலத்திற்குள்ளே, அந்த பேழைக்குள்ளே, அந்த பெட்டகத்திற்குள்ளே தன்னுடைய ஒரே பேரான மகனை நம்பி அந்த கருவூலத்திற்குள் வைக்கிறார். அருளை கொட்டி குவித்தவர், மீட்பு திட்டத்தை அந்த கருவூலத்திலே வைத்தவர், காலம் நிறைவேறிய பிறகு அந்த கர்த்தர் இயேசுவை மண்ணுலகத்திற்கெல்லாம் மீட்பராக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நேரம் வந்துவிட்ட பொழுது அந்த கர்த்தரையும் அந்த கருவூலத்திலே தான் வைக்கிறார். கர்த்தரை தாங்கிய கால பெட்டகம் இவர் கர்த்தரை தாங்கிய பேழை, வாக்குத்தத்தத்தின் பெட்டகம் என்று சொல்லுகிறோம். அருளினுடைய கருவூலமாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையான அருளை கொட்டி குவித்த அந்த கருவூலம் இன்றளவும் அந்த அருளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கருவறையிலே உதித்த அந்த மீட்பரின் தாய் என்கிற நிலையிலே அந்த மீட்பரை தாய் என்கிற ஸ்தானத்தில் இருந்து பெற்றுக் கொடுக்கிறாள். உலகிற்காக, உங்களுக்காக, எனக்காக, வருங்கால தலைமுறைக்காக, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் அந்த மீட்பரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறார். அந்த மீட்பருடைய நற்கருணை விழாவை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். நற்கருணையும் மரியாதையும் பிரித்து பார்க்க முடியாது. நற்கருணை என்பது இயேசுவினுடைய திருவிடலும் இரத்தமும். இன்றைக்கு காலையிலே இந்த புண்ணிய தலத்திலே அந்த இரத்த திருவிழா நடந்தேறி இருக்கிறது. இதோ இப்பொழுது அந்த இரத்தத்தின் நாயகன் அந்த தசையையும் இரத்தத்தையும் ஆண்டாண்டு காலமாக உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் அருளியவன் இன்றைக்கும் நமக்கு அன்றாடமாக ஊட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உத்தமனை நாம் இன்றைக்கு பவனியாகவும் அழைத்து செல்ல போகிறோம், அழைத்து செல்ல இருக்கிறோம். இந்த நற்கருணை என்பது ஏதோ ஒரு காவியம் அல்ல, இது ஒரு ஓவியம் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு புராண கதை அல்ல, கோவிலுக்கு சென்று கையை நீட்டி வாங்கி தின்னுகிற பிரசாதம் அல்ல. மாறாக விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுளுடைய ஒரே பேரான மகன் உங்களுக்காக எனக்காக உயிரையும் உதிரத்தையும் உடலையும் கொடுக்க வந்த அந்த மாபரன் உணர்வுகளோடும் உறவுகளோடும் வாழ்ந்த வழிநடந்த அந்த மாபரன் இயேசுவை நாம் இன்றைக்கு வழிநடத்திக் கொள்ள இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நற்கருணையை நாம் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆலயங்களிலே அடைத்து வைத்து பூட்டி வைத்து அங்கே திரையை மாட்டி வைத்து புகையை போட்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை பொருளாக மட்டுமே பார்த்து பழகிவிட்டோம். இது ஒரு ஆராதனைக்குரிய பொருள் அல்ல. மாறாக மக்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் வாழ்விலும் சாவிலும் நோயிலும் பிணியிலும் வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் உடனிருந்து கைகோர்த்து வழிநடந்து வந்த ஒரு மனிதன் இந்த இயேசு ஆண்டவர். உதிரம் இருந்தது, உடல் இருந்தது, அவருக்கு உணர்வு இருந்தது. அத்தகைய உணர்வுகளோடும் உறவுகளோடும் உதிரத்தோடும் நம் மத்தியிலே நடந்து வந்தவர், ஏழைகளின் மத்தியிலே இறங்கி சென்றவர், செத்தவர்களை உயிர்ப்பித்தவர், முடவர்களை நடமாடச் செய்தவர், குருடர்களை பார்க்க செய்தவர், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான வல்ல செயல்களை செய்த அந்த வல்லவனைத்தான் நீங்களும் நாம் இன்றைக்கு பவனியாக அழைத்து வர இருக்கிறோம். அன்றொரு நாள் ஒரு ஊரிலே, திண்டுக்கல் கிராமையிலே கொசவப்பட்டி என்கிற ஊர் இருக்கிறது. அந்த கொசவப்பட்டி பங்கினுடைய கிளைப்பங்காக இருக்கக்கூடிய சானார்பட்டி என்கிற அந்த கிராமத்திலே திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு ஊருக்குள்ளே வந்து கொண்டிருந்தேன். அது ஒரு கிராமம், ஒரு குறுகிய சந்து. பைக்கிலே வந்து கொண்டிருந்தேன். இருபுறமும் பெண்கள் நின்று கொண்டு ஒரே சண்டை, மிகப்பெரிய சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது. நீ அவளை இவளைன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நான் ஆறு நடிச்சு உள்ளே பூந்தேன். பார்த்துட்டு அங்கே ஒரு அம்மா சொன்னிச்சு, இரு சாமியார் வந்துட்டாரு, பூசைக்கு போயிட்டு நன்மை வாங்கிட்டு அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். இது பூசைக்கு வராட்டி தான் என்ன இந்த சண்டாளி, பூசைக்கு வந்து நன்மை வாங்கிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, நன்மை வாங்குறது, இந்த வல்ல தேவனை நாம் கையிலே எடுப்பது ஆஃப்டர் த ஸ்மால் பிரேக், சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். என்ன தொடரும்? சண்டை தொடரும் இந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து கையில் நன்மை கொடுக்கக்கூடாது, வாயில் தான் கொடுக்கணும். ஒரு அம்மா வாய் நிறையா வெத்தலை பாக்கு செப்பன்னு போட்டுட்டு வருது. கையில் நன்மையை வச்சுக்கிட்டு உன்னால் இவ்வளோதான் நன்மை, இவ்வளோதான் வெத்தலை பாக்கு போட்டு வர முடியுமா, இன்னும் கொஞ்சம் போட்டு வரலாமான்னு கேட்டால் அது ஆமேன்குது. ஒரு நாள் சாமியார் பூசை வச்சுட்டு நன்மை கொடுத்து போனார். அங்கே ஒருத்தர் ரெண்டாக நிற்கிறான்.
ஆடிக்கு நிற்கிறவனை பார்த்துட்டு இந்த பயலுக்கு நன்மை கொடுக்கறது வேஸ்ட்டு, கொடுக்கலனாலும் வரட்டில் பிடிச்சா சத்தம் போடுவானேன்னு பார்த்துட்டு நன்மை கொடுத்துட்டே போனவர் அங்கே கிட்ட போனோன்னே அங்கில இருந்த பட்டனை பிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். வாந்திங்க தொடச்சிக்கிட்டு இருந்தார். வாயில் கிடச்ச பட்டனை மடக்கு கடக்கு முன்ன போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான். பக்கத்து இருந்த ஆளுங்க கேட்டாங்க, என்னையா வாயில் போட்டு இப்படி மடக்கு மடக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு? இந்த சாமியார் ஓரம் வஞ்சனை பிடிச்ச சாமியார், உங்களுக்கெல்லாம் தசையை கொடுத்தாரு, எனக்கு எலும்பை கொடுத்துட்டு போயிட்டாரு, பூச முடியும்னு பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நற்கருணை இந்த மாதிரியான பாடுகளிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது. பெரிய வியாழக்கிழமை மட்டும் அந்த நற்கருணைக்கு ஒரு தனித்துவம். அந்த பெரிய வியாழக்கிழமை மட்டும் அந்த நற்கருணைக்கு ஏதோ ஒன்று வந்துவிட்டதாக எல்லா விதமான அலங்காரங்களும் அங்கே அமர்ந்து கொண்டு பாடுவதும் ஜெபிப்பதும் பார்த்தால், அன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த நற்கருணை ஏதோ நம் மத்தியிலே நடமாடுவது போல நாம் கிறிஸ்தவ கூட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் சரித்திரம் முழுவதும் வாழுகின்ற வரலாறு இருக்கும் வரை எல்லோரோடும் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவன், வாக்கு மாறாதவன், வாக்காகவே நம் மத்தியிலே வலம் வந்த அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம் மத்தியிலே வலம் வருகிறார். இந்த நற்கருணையினுடைய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். பெரிய வியாழக்கிழமை என்று பாடுகிறோம், நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உடலிலே ஓடுகிறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை உட்கொள்கிறோம், இயேசுவின் தசையை உட்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நற்கருணை வாங்குகிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு பெறுவதென்றோ எந்த ஒரு சமயத்தவனும் சொல்ல முடியாது. கத்தோலிக்க கிறிஸ்தவன் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வீர விசுவாசமிக்க ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என் கடவுளுக்கும் எனக்கும் ரத்த சொந்தம் உண்டு, என் கடவுளுக்கும் எனக்கும் ரத்த சொந்தம் உண்டு. காரணம், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது என் ரத்தம் என்று கொடுத்தான் அந்த இயேசு. அந்த ரத்தத்தை தான் இந்த மண்ணிலே கல்வாரி சிலுவையிலே சிந்தினான். அந்த ரத்தத்திற்கும் மரியாளுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால், அன்று அந்த குழந்தையாக பிறந்தபொழுது அந்த கன்னிமரியாள் தாயாக இருந்து தன்னுடைய ரத்தத்தை பாழாக்கி அந்த பாமரனுக்கு ஊட்டி இருக்கிறாள். எனவே தாய் மரியாளுக்கும் நமக்கும் தாய் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அந்த தாய்க்கும் நமக்கும் ரத்த சொந்தம் உண்டு, தேசவுக்கும் நமக்கும் ரத்த சொந்தம் உண்டு, நம் கடவுளுக்கும் நமக்கும் ரத்த சொந்தம் உண்டு என்று சொன்னால், இந்த நற்கருணை பவனி வைப்பதோ, நற்கருணை கொண்டாட்டங்கள் வைப்பதோ, அல்லது நற்கருணை அலங்காரங்கள் வைப்பதோ எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் எல்லோரும் ரத்தத்தின் ரத்தங்கள், நாம் அனைவரும் ஒரே ரத்தத்தின் ரத்தங்கள். நம்மிடையே பிளவுகளும் பிரிவினைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்க முடியாது, சாதிய துவேஷங்கள் இருக்க முடியாது, ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இருக்க முடியாது, இனவெறி இருக்க முடியாது. காரணம், நீயும் நானும் ஒரே ரத்தத்தை சார்ந்தவர்கள். எனவே தான் திருப்பலிக்கு வருகிறோம், ஒருவரை பார்த்து என்ன சொல்லுகிறோம்? இந்த திருப்பலியிலே குருக்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? சகோதர சகோதரியே என்று சொல்லுகிறோம். சகோதர சகோதரியே என்று சொன்னால் சக உதிரம், சகோதரன் என்று சொன்னால் சக உதிரம், என் ரத்தத்தின் ரத்தம். நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை திரைப்படங்களிலே பஞ்ச் டயலாக் அடித்து காசு சம்பாதிக்கிறார்கள். அரசியல் மேடைகளிலே அரசியல்வாதிகள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நீங்களும் நானும் வாழப் போகிறோம்? எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற சவால். உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை விட்டு சென்றீர். இதனால் இது நமக்கு கொடுக்கக்கூடிய மீட்பின் மறைபொருள். அதனால் திருவைக்கு ஒற்றுமையும் அமைதியும் ஆகிய கொடைகளை, நீங்களும் நானும் இத்தகைய கொடைகளை தாங்கிய மக்களாக மாற வேண்டும். மரியாள் அன்றைக்கு பேழையாக, பெட்டகமாக, கருவூலமாக இருந்தால் கையெடுத்து கும்பிடுகிறோம், அருள் நிறைந்த மரியே என்று அவளை பாராட்டுகிறோம், போற்றி புகழ்கின்றோம், நல்லது. ஆனால் அந்த தாயை அம்மா என்று அழைக்கக்கூடிய நீயும் நானும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடும் உறவோடும் வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்வு சவாலை மரியாள் நமக்கு தருகிறாள். கிறிஸ்துவின் ரத்தத்திலே நீயும் நானும் பங்கு பெறுகிற பொழுது நீயும் நானும் ஒரே ரத்தத்தின் சார்ந்தவர்கள் என்கிற அந்த வாழ்வு சவாலை இயேசு நமக்கு கொடுக்கிறார். எனவே தான் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? அவர் மட்டுமே கொண்டிருந்த தார்மீக உரிமை, அவருக்கு மட்டுமே இருந்த தார்மீக உரிமை, விண்ணக தந்தையினுடைய மகன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆனால் அந்த அன்பார்ந்த மகன் அந்த அப்பா பிள்ளை தார்மீக உறவை உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து தந்திருக்கிறார். எனவே தான் திருப்பலியிலே சொல்லுகிறோம், எல்லா ஜெபத்தையும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவதற்கு ஒரு தனியாத துணிச்சல் தேவை. எனவே தான் திருப்பலியில் சொல்கிறோம்,
கர்த்தர் கற்பித்தபடி தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். அந்த துணிச்சல் நமக்கு யார் தந்தது? இயேசு தந்தது. நீங்கள் நானும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக மாறி இருக்கிறோம். எப்படி? அவருடைய ரத்தத்திலே நாம் பங்கு பெறுவதால், அவருடைய தசையை நாம் உண்பதால். நீயும் அவரை பார்த்து நான் அப்பா என்று அழைக்கிறேன், நீயும் அப்பா என்று அழைத்துக்கிடு என்று சொல்லி அந்த தார்மீக உறவை, தார்மீக உரிமையை இந்த நற்கரை நமக்கு தந்திருக்கிறது. இந்த நடமாடிய இயேசு தந்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் பேதமைகளையும் ஆயிரம் ஆயிரம் துவேஷங்களையும் போட்டி பொறாமைகளையும் உள்ளத்தில் அடக்கி கொண்டு நாம் அங்கே அப்பா என்று அழைத்தால் அது தப்பானதாக போய்விடும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இங்கே நீயும் நானும் சகோதர சகோதரி என்கிற உறவை உள்ளத்திலே ஆழ பதித்துக் கொண்டு வாழவில்லையோ, அப்படி என்று சொன்னால் அங்கே அப்பா என்று அழைப்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்வு சவாலைத்தான் இந்த நற்கருணை இன்றைக்கு நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட வாழ்வு சவாலைத்தான் இந்த மரியாள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் என்னுடைய மக்கள், நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரியாக இருக்க வேண்டும். தூத்துக்குடி பகுதியிலே முத்துக்குளிக்க செல்லுவார்கள். அப்படி செல்லுகிற பொழுது அப்ப மகன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரும் சேர்ந்து போவான். முத்துக்குளிப்பதற்கு ஒரு ஆள் மட்டும் உள்ள இடுப்புல கயிறை கட்டி ஆழத்துக்கு போவான். அவன் எடுத்துட்டாலோ அல்லது அவனுக்கு ஏதோ ஆபத்து என்று சொன்னால் கயிறை சுண்டுவான், மேலே தூக்கணும். அந்த கயிற்றை உள்ள போறவன் யார்கிட்ட விட்டுட்டு போவான் தெரியுமா? அப்பா கிட்ட இல்ல, அண்ணன் தம்பி கிட்ட இல்ல, தன்னுடைய மனைவியோடு கூட பிறந்தவன்கிட்ட கொடுத்துட்டு போவான். தன்னுடைய மனைவி கூட பிறந்தவன் மச்சாங்கிட்ட கொடுத்துட்டு போவான் அந்த கயிறை. ஏன்? அவன் இந்த கயிறை விட்டா அந்த கயிறு காலி. இடுப்பு கயிறு போச்சுன்னா கழுத்து கயிறு காலி. யாருக்கு? அவன் தங்கச்சிக்கு அல்லது அவன் அக்காவுக்கு. அதே போன்று நீங்களும் நானும் இங்கே இத்தகைய உறவை இல்லாமல் அறுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த உறவும் அருந்து போய்விடும். அந்த உறவை மட்டும் வைத்துக் கொண்டு அப்பா பிதாவே என்று நாம் ஆர்ப்பரிப்பதால் எந்த பயணம் வந்து விடாது. நம்முடைய வாழ்வால், நம்முடைய செயல்களால், நம்முடைய சிந்தனைகளால் நாம் அனைவரும் ஒரு குடும்பத்து பிள்ளைகள், ஒரே தாயின் மக்கள், ஒரே ரத்தத்தின் மக்கள். இந்த ரத்தம் இயேசுவினுடைய ரத்தம் என்கிற உணர்வோடும் உறவோடும் அப்படிப்பட்ட வீர விசுவாசத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய விழாக்களும் இத்தகைய அருளடையாளங்களும் இத்தகைய நற்கருணை பவனிகளும் நடைபெறுகிறது. இவற்றை நாம் உள்ளத்தில் ஏந்தி விடுக்கின்ற சவால்களை சந்தித்து நாம் அதற்கான முழுமையான அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இல்லாவிட்டால் இவைகள் வாடிக்கையான வேடிக்கைகளாகவும் வெற்று சடங்குகளாகவுமே முடிந்துவிடும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக கடவுளினுடைய அருளால் நிறைக்கப்பட்ட இந்த பேழையில் இருந்து அருளுக்கு மேல் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த பேழை நமக்கு கொடுத்த அந்த கர்த்தரை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த கர்த்தர் கொடுத்த அந்த தசையையும் உதிரத்தையும் உண்டு பருக மகிழ வந்திருக்கிறோம். இவைகள் அனைத்தையும் நாம் நிறைவாக பெற்று அவர்கள் விரும்புகிறபடி நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக, ஒரு கருவறையின் ஒரு கருவூலத்திலிருந்து அருளை அள்ளி பருகக்கூடியவர்களாக, ஒரே ரத்தத்திலே ஒரே கிண்ணத்திலே பருகுகிறவர்களாக நீங்களும் நானும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தாமே நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.